வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து 2 ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் டாஸ்க்கு கொடுத்து கேரக்டராக நம்ம வந்து ஆக்ட் பண்ண சொன்னால் அவங்கவுங்க ஜோடியை அவங்கவுங்க தேடிக்கிறாங்க. சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, அண்ட் தென் சேர்ந்து இருக்கிறதா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷுவல்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதில் எந்தெந்த ஜோடிகள் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமருதீன் அரோரா, அண்ட் தென் கமருதீன் விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் எஃப்ஜே வியானா, இவங்க 3 பேரையும் தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இவங்களோட டாஸ்க்லேருந்து அவங்களோட கேரக்டர்லேருந்து வெளியே போனதுக்காக வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேப்டன் ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து காணவே காணோம். நம்ம போய் தேடி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எந்த பிரச்சனைக்கும் அவர் வந்து குரல் கொடுத்த மாதிரியோ இல்லை சால்வ் பண்ண மாதிரியோ வந்து தெரியல அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லி அதை வந்து நம்ம தேடி பார்ப்போம், அந்த கேப்டனை எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்து போன தடவை சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டாங்க. கனியக்காவும் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அடுத்த தடவை அதுக்கும் மேலே உன்னோட கேப்டன்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பயே எஃப்ஜே வந்து டினை பண்ணி இல்லை அதுக்கும் மேலெல்லாம் வாய்ப்பே இல்லை, பிலோ ஆவரேஜ் போகாமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ பிலோ ஆவரேஜ் ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எஃப்ஜே அன்றைக்கி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம பண்ண முடியும், அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவரை பற்றின ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு தடவை கேப்டன்சி டாஸ்க் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து அவரே கேப்டன் வந்தால் போன வாரம் நீ நல்ல பேர் வாங்கிட்டல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இவரை உடைக்க தான் பார்ப்பாங்களே தவிர்த்து வா இந்த தடவையும் நீ நல்ல பேர் வாங்கணும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. ஸோ இந்த 2 விஷயங்களையும் வந்து விஜய் சேதுபதி சார் எப்படி இந்த வாரம் இன்னைக்கு டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.